நண்பர்களே வணக்கம். உங்கள் சுப்பிரமணியன், சேலம் ரயில்வே கூட்டத்தொடர் டிஆர்சிசி உறுப்பினர், பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு ஈஸ்வரசாமி அவர்களால் நியமனம் செய்யப்பட்டவர். திருநள்ளார் இன்று வந்துள்ளேன். அவசரமாக வந்தேன், அதனால் யாரையும் சந்திக்க முடியவில்லை நமது நண்பர்களை. இருந்தாலும் திருநள்ளார் ரயில் நிலையத்தில் வந்து அந்த புதிய ரயில் நிலையத்தை பார்வையிட்டு செல்லலாம் என்பதற்காக வந்தேன். பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. சிறப்பாக இருக்கிறது ரயில் நிலையம். பாருங்க, கம்ப்ளீட்டாக ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. வாங்க உள்ளே போகலாம். திருநள்ளார் ரயில் நிலையத்திலிருந்து படிக்கட்டு மேலே ஏறணும். மேலே ஏறினா தான் ரயில் நிலையம் செல்ல முடியும். இங்கே பாருங்கள், திருநள்ளார் ரயில் நிலையத்திலேயே ஸ்டேஷனில் பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. கூரை அமைக்கப்படுகின்றன. இந்த கூரை 2 ஸ்டேர்கேஸ் ஏறி நாம் வரணும். அந்த தான் ஸ்டேஷன் வர முடியும். ஸ்டேஷன் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. சிறப்பான பணிகள். இன்னும் பணிகள் நடைபெற வேண்டும். இங்கிருந்து ஆலயம் மிக அருகில் உள்ளது. ஸோ ஆலயம் செல்வோர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ நாம் படிக்கட்டு இறங்கிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் கொஞ்சம் அவசரமான இடத்துல தான் ரயில் நிலையம் அமைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மக்கள் வசதிக்காக லிஃப்ட் வசதி ஆரம்பத்திலேயே வச்சுட்டாங்க. இப்போதைக்கு எந்த பயணிகள் ரயிலும் இயக்கப்படவில்லை. விரைவில் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றனர். மக்கள் மத்தியிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கு கோரிக்கை வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த பாருங்கள், மக்கள் வந்து வாஷ் பேசின் பிளாட்ஃபார்மில் தண்ணீர் குழாய் வச்சுருக்காங்க. வாஷ் பேசின், முகம் கழுவுவதற்கு, தண்ணீர் குடிப்பதற்கு எல்லான வசதிகள். அதான் லிஃப்ட்டு. மக்கள் இறங்கி வந்தோன்னே கூல்ட்ரிங்க் குடிப்பதற்காக ஒரு கடையும் இருக்கின்றது. ஆனால் பயணிகள் ரயில் உடனே இயக்கப்பட வேண்டும். அது ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. விரைவில் வந்து விடுவோம் என்று நாமளும் எதிர்பார்ப்போம். உங்களுக்காக திருநள்ளார் ரயில் நிலையத்திலிருந்து உங்கள் அன்பு சுப்பிரமணியன். தலைவர் அவர்களே வணக்கம். தலைவர் அவர்களே, முதல்ல உங்களுக்கு வணக்கம் சொல்லி இருக்கணும். கடைசியில் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கடைசியில் வச்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.